மேடம் உங்ககிட்ட எவ்வளவு சாரி இருக்கு? நியர் 270. மேரேஜ்க்கு முன்னாடி ஜாப்ல இருந்தேன் சார். அப்போ வந்து டெய்லி ஒரு சாரி கட்டணுங்கிற மாதிரி எடுத்தது. உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமும் சரி ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி என் வீட்டு சைடும் சரி ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கும். என்னமோ இவனுங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. கல்யாணம் ரிசப்ஷன் அது இது. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் சாரி எடுத்து அதுல சேர்ந்தது. 270 சாரி வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா? அதான் ஆரம்பத்துல இருந்தே அப்படியே யாரையாச்சும் கூப்பிட்டு கட்டுவேன். ஆனா எனக்கு கட்டுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரல. கட்டி விட்டா கட்டிப்பேன். அதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோம் மாதிரி. அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இன்னுமே எனக்கு வந்து சமைக்கவும் தெரியாது சார். சமைச்சு கொடுத்தா சாப்பிடுறவங்க ஒரு 4 இட்லி சாப்பிடலாம், 270 இட்லி சாப்பிடுவேங்கிற மாதிரி. இனிமே எனக்கு சமைக்கவும் ஒழுங்கா தெரியாது சார். சமைச்சுதான் கொடுப்பாங்க, சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுக்குவேன். அது மாதிரி கட்டி விட்டா கட்டிப்பேன். இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அது வந்து சேலை கட்ட பிடிக்கும், ஆனா கட்ட தெரியாது. யாராவது கட்டி விட்டா உங்களுக்கு வசதியா இருக்கும். ஆனா 270 சாரி வச்சிருக்கீங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. சாரி வந்து அதான் ஃபங்க்ஷனுக்கு கட்ட மத்தவங்க புதுசா கட்டிட்டு வருவாங்க ஒரு சாரியா. அது மாதிரி எனக்கும் புதுசா கட்டணும்னு ஆசை. அதனால அப்பப்ப எடுத்துப்பேன். மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு 250 சார். 250 இவ்வளவு வாங்குறதுக்கு என்ன காரணம்? 250 புடவை சார். ஒரு புடவை எடுக்கலாம்னு கடைக்குள்ள போவோம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அங்க நமக்கு பிடிச்ச கலர்ஸ் 4 டிசைன்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 2 எடுத்துட்டு தோணுது. ஆமா, அப்படியே எடுத்து சேர்ந்துருது. அப்படியே எடுத்து சேர்ந்துரும். ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. ஒரு சாரி இன்னொரு லேடி கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ஓ அவ சாரி மாதிரி கட்டிருக்கா, நான் அந்த சாரியே கட்ட மாட்டேன். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? இது நிறைய பேருக்கு உண்டு. ஏங்க அப்படி? சார் அது வந்து கட்டுறவங்கள பொறுத்துங்க சார். இப்ப நான் வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க என் ஸ்டேட்டஸ்லயோ எனக்கு மேல உள்ள தாசு அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாங்கன்னா, மேடம் உங்களுக்கு மாதிரியே தான் என்னது இருக்கு அப்படிம்பேன். அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா அடுத்த நாள் கட்ட மாட்டேன். அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா அடுத்த நாள் கட்ட மாட்டேன். வாய் கிழிச்சு புரியுதா? ஏன் அப்படி? எதுனது? அது என்னவோ அந்த மாதிரி எதன ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா நான் கட்ட மாட்டேன். அது நம்ம ஸ்டேட் அந்த ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லெவல் நமக்கு ஐயோ, புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. அது அந்த மாதிரி தான் சார். அது என்னன்னு தெரியல, பட் நம்மளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இல்ல இதான் பிரச்சனை. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. இந்த ஸ்டேட்டஸ் தான். இன்னும் நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். கல்யாணத்துல வந்து ஒருத்தங்க வந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு எடுத்தா நம்ம ஒரு 45,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு மாங்காய் பூ போட்டிருக்குல்ல, சிவப்பு கலர்ல ஒண்ணு தேங்காய் பூ போட்டிருக்குல்ல, அதை தாங்க. நீங்க எல்லாருமே வந்து நமக்குள்ள நடக்குது, நம்ம வீட்டுல சேர்த்து வச்சுக்கிறோம், பீரோக்குள்ள வச்சுக்கிறோம்ட்டு கிச்சனை தாண்டி பீரோக்குள்ள போயிருக்கீங்க. வெளியில வரவே இல்ல. பேச்சு மட்டும் மதர் தெரேசா மாதிரி, மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. அதான் பிரச்சனை. நம்ம ஒரு புடவை எடுத்திருக்கோம், அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து 500, 400, 2,500, 25,000 அது பாக்குறது இல்ல, நமக்கு பிடிச்சி எடுத்திருக்கோம். சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு அந்த சுயநிதி குழுக்காரங்க அதே புடவை கட்டிட்டு வரும்போது நம்மளும் போனா நமக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரண்ட் வரும்? என்ன டிஃபரன்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உட்கார்ந்து திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஒரே ஒரு நிமிஷம், என்ன டிஃபரன்ஸ்? அவங்களும் மனுஷங்க. நம்ம சுயநிதி அந்த குழுவோட சேர்ந்தவங்க மாதிரி நம்ம ஆயிடும். நம்ம யூனிக்கா காட்டிக்கணும். நம்ம ஏன் அவங்களோட போய் மெர்ஜ் ஆகணும்? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவர்தையில குறைஞ்சவல்லேங்கறத காட்டி போட்டு போற அவத்திய. அதுக்கப்புறம் பிடிக்கல அந்த புடவை, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம டிஃபரெண்டா கட்டிட்டு நம்ம இல்ல டிஃபரெண்டா ஏலியன்ஸ் எல்லாம் வரப்போறது கிடையாது. நம்ம மனுஷங்க மாதிரி தான் இருக்க போறோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். ஒரு கலெக்டர் கட்டிட்டு வந்தா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஓகே, ஆனா ஒரு ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா ஒரு பிரச்சனை. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? அஞ்சலி புடவைன்னு ஒரு புடவை வந்தது, அது கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுயநிதி கூட அதே கட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க சார். நம்ம அதை கட்டிட்டு எப்படி ஃபீல்ட் போக முடியும்? கேக்குறேன். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. அது எங்களுக்கு பிடிக்கல. இல்ல புடிச்சுதானே அந்த சாரி எடுத்தீங்க? அப்ப புடிச்சதான் சாரி கட்டுறவங்கிறது ஒண்ணு. எல்லாருக்கும் அப்ப நம்ம டேஸ்ட் அவ்வளவு இதுவா போயிடுச்சா? வேணாம், நமக்கு வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். உங்களுடைய பார்வையில ஒரு சுயநிதி குழுல இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கு வந்து ரசனை உயர்ந்ததா இல்ல, நம்மளுக்கு தான் உயர்ந்த ரசனை நீங்க உங்களுக்குள்ள நினைச்சிருக்கீங்க. எங்க ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி அப்படியே இருக்கட்டும். அதே தனிமைப்படுத்திக்கிறது உங்களை விட உயர்ந்த அதிகாரியா இருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க தனியா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களோட சேர்ந்து போக ரெடியா இருக்கீங்க. எனக்கு தான் முத பரிசு, நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? நீங்க சுயநிதி குழுவோட சேர்ந்து நம்மளும் போணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தனியா போணும். நம்ம இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்னு இருக்கு. அது பிடிக்காதனால அடுத்த நாள்ல இருந்து டிரா பண்ணிடுறோம். அந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம், அவ்வளவுதான். மணி கம் டுடே கோட் டுமாரோ. யா
இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சரி, நீங்க மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லுங்க. நீங்க போட்டுக்க சுடிதார் இந்த மாதிரி ஒரு குழு போட்டிருந்தாங்கன்னா நீங்க போடுவீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல ஸ்வீப்பர் போட்டிருக்காங்கன்ட்டு. அத பத்தி பேசாத. நான் கேக்குறேன் பதில் சொல்லு. சொல்லுங்க, நீங்க போட்டுக்க சுடிதார் இந்த மாதிரி ஒரு குழு போட்டிருந்தாங்கன்னா நீங்க போடுவீங்களா? நான் கண்டிப்பா போட்டுப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமா எங்க வாங்குனீங்க நம்ம நீங்க வாயால வேண்டாம் சொல்லுங்க மேடம். இந்த க்ளீன் பண்றவங்கள வாழ்க்கையில அப்படிதான் வாழ்ந்துட்டு. இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. I have an answer for this. 500 ரூபாய் புடவை எடுத்தா நாங்க எப்படி அதை சேஃபா மெயின்டைன் பண்றோமோ அதே லட்சணத்துல தான் 50,000 ரூபாய் புடவை எடுத்தாலும் நாங்க மெயின்டைன் பண்ணோம். ஆனா கட்ட மாட்டேங்கிறானுங்களே. கட்டி தொலைஞ்சாதான் என்ன? சேலையை கட்டி நின்னா மட்டும் சிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். பிரச்சனை அது இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க 500 ரூபாய் புடவை வச்சிருக்கிறதோ 50,000 ரூபாய் புடவை வச்சிருக்கிறதோ உங்க ஸ்டேட்டஸ உயர்த்திக்கணும்னு நினைக்கிறதோ பிரச்சனையே இல்ல. இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். நீங்க கட்டி இருக்கிற ஒரு புடவைய இன்னொருத்தங்க கட்டி இருக்க பாக்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல உங்க ஹியூமனிட்டியை क्वेश्चन பண்ணப்படுது. மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? ஒரு அவங்க ஸ்வீப்பர் சொன்னீங்க, அப்புறம் சுயநிதி குழு, அதெல்லாம் நிச்சயமாக நீங்க கொஞ்சம் மாறணும். அது தவறும் கூட, அது பேசக்கூடாது. சாரி. அதனாலதான் அவங்களுமே அதுக்கு அஜிடேட் ஆனாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நாளைக்கு ஏழை ஆயிரலாம். இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா போதும். இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். உங்களுடைய மனித நேயம் என்பது ஒரு ஏழை கட்டுவதை நான் கட்டுவதா அப்படின்னு எந்தைக்கு நீங்க நினைக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய மனித நேயம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதே. அதை பற்றி நீங்கள் யோசிக்கலங்கிறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அது வந்து சர்டன் லிமிட் வரையும் தான் சார். ரொம்ப கீழே இருக்கிறவங்கள பாக்கும்போது தான் நம்ம இது கட்ட வேண்டாம்னு தோணுமே தவிர. எந்திரி லூசு. ஆமா, யார கட்டிங்க வந்தா? யார கட்டிங்க அடிக்க வந்தா? நீங்க வாங்கி கொடுக்கலாம். அவங்களா எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பா. நீங்க கொடுத்து அவங்க கட்டினா உங்களுக்கு ஓகே, ஓகே. அப்படி ஓகே. பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அதனால தானே மாப்பிள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். ஆனா நான் அவங்க இது கட்டிட்டு என்ன வரத மாதிரி நம்ம மனநிலை? கட்டி போணும்னு நினைக்க இல்ல, முடியாது. இது வந்து வர்க்க மனநிலை, ஆதிக்க வர்க்க மனநிலை. நான் மூங்கில ஓசந்து வளர்ந்த ரொம்ப ஆட்டிட்டு இருக்காத. மூங்கில் தானா பாத்திட்டு எரிஞ்சிட போகுது. ஆக்சுவலா அது இஷ்யூவாவே உங்களுக்கு படல. இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். என்னன்னா நீங்க இன்னசென்ட்டாவே இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம்னு தெரியாம. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவா தெரியாதா? மேடம், உங்ககிட்ட எவ்வளவு சாரி இருக்கு? 650க்கு மேல 700க்குள்ள இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து 20 வருஷமா என்கிட்ட போராடிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சாரீஸ் எடுக்க கூடாதுன்னு என்னால அதை கண்ட்ரோல் பண்ணல. மாச சம்பளத்தை ஃபுல்லா சரியாவே வாங்கிடுவேன். வாரத்துக்கு 4 சாரி, மாசத்துக்கு 10 சாரி வாங்கிடுவேன். ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். அதனால என்கிட்ட இந்த சேலரி வந்து 5 வருஷமா வாங்கிட்டாங்க. கடைக்கு ஆச்சிட்டு போறாங்கன்னா ஒரு கண்டிஷன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீ போய் நிறைய சாரி எடுக்க கூடாது, ஒரே சாரி தான் எடுக்கணும். அவன் போறான் பொச கேட்டவன். என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். ஆனா 10,000 ரூபாய்க்கு வேணாலும் அதிகமா எடுத்துக்கோ, ஒரே சரியா எடு, 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோ அப்படின்னு கண்டிஷன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு நான் உனக்கு 3 சாரி தான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்குவாங்க. இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆனா அந்த காசுக்கு நான் வந்து மாசம் ஃபுல்லா நிறைய கட்டிக்கலாமே, ஒரு 30 சாரி எடுக்கலாமே 500 ரேட்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து குறைச்ச ரேட்டுக்கு நான் வாங்குவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? ஐயோ இல்ல. எதுக்கு இவ்வளவு சாரி எடுக்கிறீங்க? எனக்கு அது துணி பைத்தியம். அதனால என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானும் அவருக்காக நான் மாறணும்னு பாக்குறேன். அதனால மாத்தவளைய மொத்தத்துல பொண்டாட்டிங்களை அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்த. எங்க அம்மா வந்து வெளிநாட்டுல நல்லா சாரி டிசைனா வாங்க. ஒரு நாளைக்கு 3 நாள் 4 நாள் ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப வேலை செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, நல்லா வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. ஏன் அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும்போதுதான் மாப்பிள என்கிட்ட இருந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்கள்ட்ட இருந்தது. நீங்க எப்படியும் தாங்குவீங்கிற நம்பிக்கை தான். இல்ல, எப்பயில இருந்து இந்த அது மாதிரி வந்து என்னால 20 வருஷமா நான் அவங்க என்ன போராடி பாக்குறேன். நான் இன்னும் மாத்திக்கிறேன், அவங்களுக்காக மாத்தி பாக்குறேன். அதனால அதை எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேவையில்லாததை வாங்கும் போது வீட்டுல இருக்க தேவையான பொருளை விற்க நேரிடும். அந்த மாதிரி நிலைமை எனக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் உணர்றேன். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. அவருக்காக நான் மாறணும்னு பாக்குறேன். எங்க அப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தை வந்து அந்த அர்த்தம் இப்ப புரியல. இப்ப புரியுது. ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே மாதிரி அதே 10 பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. 5 வருஷமா என்கிட்ட சேலரி இருந்தாலும் நான் அவருக்கு தெரியாம தான் இன்னமும் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் போயிட்டு வந்து நான் பிளவுஸ் தச்சு கொடுப்பேன். அந்த காசுல நான் தெரியாம வாங்கி வச்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நல்ல மெயின்ல ஏத்திக்கோ, கண்டிப்பா ஒரு நாள் ரோட்டுக்கு தான் வருவேன். நீங்க ஒரு டீச்சர் 4 பேருக்கு புத்தி சொல்றவங்க இருக்காங்க. என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க. எடுத்தாலும் எடுக்க கூடாதுன்னு புடிங்கிடுவாங்க என்கிட்ட இருந்து. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க அந்த போன பிறகு வீட்டுக்கார சொல்லி எடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா இருக்கு. எல்லாரும் திட்டுறாங்க, எப்ப ஆரம்பிச்சது பைத்தியம், இது ஒரு நோய் அப்படிங்கிற ஆரம்பிச்சிட்டேன். எப்ப ஆரம்பிச்சது இந்த பழக்கம்? எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். அப்பையில இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து படிக்கிற காலத்துல இருந்து எங்க அம்மா கட்டி பார்த்தனால அந்த ரத்தத்திலே ஊறுனால அந்த பழக்கத்தை என்னால மாத்திக்க முடியல. இவன் சரியான பைத்தியம் இல்ல,
சரியாகாத பைத்தியண்டா. நீங்க மாத்திக்கிறத ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ண என்னால முடியல. அது அப்படி மாத்திரம் நினைச்சா மறுநாளே அது ஒரு மாதிரி வியாதி மாதிரி ஜுரம் வந்துருது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. வியாதி மாதிரி ஜுரம் வந்துருது, இது டென்ஷன் ஆயிடுது, தலை வந்துருது, என்னென்னமோ நான் பாக்குறாங்க. அதை வந்து சொல்ல முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ணல. போறேன் அமெரிக்கா, சைனா, ஜப்பான் எங்கேயோ உலகத்துல ஒரு மூளை கொண்டு போய் அவளை குணப்படுத்துறேன். ஆனா அவளுக்காக நீங்க சாகிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உங்கள்ட்ட எவ்வளவு சாரி இருக்கும்? 500 above இருக்கு என்கிட்ட. 500 above. அது வந்து நான் கட்டுறதே இல்ல. பாக்குற இடமெல்லாம் சாரி வாங்குவேன் நான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அதான் ஏன்னு கேக்குறேன். 500 ஏன் அவ்வளவு வாங்கிட்டே இருக்கீங்க? பாக்குற இடம்லாம் ஏன் சாரி? எங்களுக்கு தெரியாதா? நீ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும், கல்யாணமான புதுசா வரவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, என்ன வளர்த்தவங்களுக்கு, யார் வீட்டுக்கு வந்தாலும் போட்டோ கொடுக்காத அனுப்ப மாட்டேன். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. அது போகவே 500 இருக்கும்னா எவ்வளவுதான் வாங்குவீங்க? எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதான் ஏன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அது ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு எதையும் சாதிக்கலாம்னு பார்த்தா டெய்லி உன்ன சமாளிக்கிட்டு பெரிய சாதனையா இருக்கு. ஹாப்பி தான். ஒரு நாள் பஸ்ல போனேன், ராணிப்பேட்ல இருந்து வெள்ளூருக்கு. அது திருவள்ளூர்னு ஒரு சின்ன டவுன். சாரி தொங்க விட்டு இருந்தாங்க, அங்கே இறங்கிட்டேன் நானு. இறங்கிட்டீங்க? கூடவே வரேன். டாக்டர் வீட்டுக்கு போனேன், வடி அது அங்கே இறங்கிட்டேன். அங்க ஒரு 3-4 சாரி வாங்கிட்டேன். நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. டி நகருக்கு போனா எல்லா கடை ஏரியா இருக்கும். என் சிஸ்டர் பசங்களை கூப்பிடுவேன் இங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து. நான் கடைக்குன்னு சொன்னோன்னு ஒருத்தர் வீட்டுல இருக்கும் வர மாட்டாங்க. ஆமா ஆமா. அட என்ன தலைவரே, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. இந்த பிளவுஸ் அக்சசரிஸ் இதை ஒட்டி வேற என்ன அபத்தங்கள்லாம் நடக்குது? சார் நிறைய பேர் இந்த பிளவுஸ் நல்லா தைக்கிற டெய்லர் சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. அந்த டெய்லரை புடிச்சுப்பாங்க. எங்க ஸ்கூல் டீச்சர்ஸே பாத்தீங்கன்னா, எங்கப்பா தச்ச அப்படின்னு சொன்னா, அங்கதான்ப்பா. சோத்தாங்கை பக்கம் இப்படியே நேர போனா ஒரு குளம் வரும். அந்த தெப்ப குளத்தை சுத்தி தீட்டாங்கை பக்கம் போனீங்கன்னா, நானும் அதே ஏரியா தான், எங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்க மட்டும் தான் யூனிக்கா தெரியணும்ன்றதுக்காக. இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன், வேற யாரும் போடல சொல்ல. ஓகே, நீங்க அந்த பொண்ணு, நீங்க 2 பேரும் உங்களுடைய இந்த பிளவுஸ் எங்க தச்சீங்க? டைலர் பேரு நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. பிளஸ்ஸிங்னு சொல்லிட்டு என்னோட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணவங்க பாண்டி பஜார்ல. இது வந்து திருமலைங்கிற பர்சன் ஸ்டிச் பண்ணாரு. கேரங்க பிடிச்சுமா. போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன், பாவாடை தைக்கிறதுக்கு பதிலா ஜட்டி தைச்ச கேரங்க பிடிச்சுமா. ஆனா அவரோட ஸ்டோர் நேம் எனக்கு தெரியாது. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. சோ ஒரு நாள் அப்படியே கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப அழகா இருக்காங்களா? ஆக்சுவலா அந்த கடையை சொல்லாம இருக்கிறதுக்கு இவங்களும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா பொதுவா அந்த கடையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. No, 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 you're really mistaken. I truly do not know the name of the store. Just for fun தான். ஏதா? இந்த புடவை மீது இவர்கள் அதிகமான மோகத்தோடு இருக்கிற காரணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. வேற என்ன அபத்தங்கள் நடக்குது? என்ன பிரச்சனை நடக்குது? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. ஐயோ, சாப்பிட உட்கார போகும்போது கூட, போட்டோ எடுக்க போகும்போது கூட குழந்தை அவங்க கிட்ட இருக்காது. பக்கத்துல இருக்கவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்து ஊட்ட சொல்லுவாங்க. அந்த குழந்தையும் இப்படி கையில வச்சுக்கிட்டு கொத்தடிமை, இது கொத்தடிமை. பாத்தியல்ல போட்டோ நீங்க எந்த ஆல்பத்துல, எந்த மேரேஜ் ஆல்பத்துல நீங்க பார்த்தாலும் ஃபேமிலியா வரவங்க கையில, பொம்பளைங்க கையில குழந்தை இருக்கவே இருக்காது. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அல்லக்கை முண்டமே. பீரோ அப்படி திறக்கிறப்ப புடவை அப்படியே சட சட சடன்னு சரியிறப்ப எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் காலையில ஆபீஸ் கிளம்பி போகும்போது யாராவது புடவை கட்டினாலும் பாப்பேன். உடனே அன்னைக்கு நைட் 12 மணினாலும் பீரோ திறந்து அதே சரி நம்ம கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி எங்க இருக்கு பார்த்துட்டு அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை மறுநாளே கட்டிட்டு போயிருவேன். ஓஹோ. இல்ல நைட் 12 மணினாலும் கட்டி பார்த்துட்டு அவுத்துட்டு எடுத்து வச்சிருவேன். இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டத்துல இங்க இருக்கவங்கல இருந்து யார் புடவை செக் பண்ணிருக்கீங்க? ஆனா அந்த பிளாக் கலர் சாரி சூப்பரா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காது. ஏய், ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணே. அப்புறம் வண்டி வச்சு தான் தள்ளிட்டு போறோம். இதுக்காக தான் நாங்க சாரீஸ் கடையா ஏறி இறங்கி இருக்கிற கலரே இருந்தாலும் நாங்க வாங்கணுங்கிறது இந்த இன்டென்ஷன் தான். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். நாங்க கட்டிட்டு போறத அடுத்தவங்க பார்த்து ரசிக்கணும். இது மாதிரி எனக்கு ஒரு சாரி இருக்கான்னு பார்க்கணும், இது மாதிரி நான் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அதுவே நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. நான் மங்கையர் மலர்ல படிச்சேன். ஒரு டான்சரோ சிங்கரோ ஒருத்தர் ஃபேமஸ் ஃபிகர், அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா,
300 மைசூர் சில்க் சாரி வச்சிருக்காங்களா அவங்க. அதை எடுத்து கீழே போட்டு அது மறுபடியும் பீரோல் வைக்கும் போது அவங்களோட டென்ஷன் குறைஞ்சிருமா. The same Harry Potter also deal the same problem. This chapter. எனக்கும் டென்ஷன் நிறைய ஆகும்போது என் பீரோலுக்கு பொடியெல்லாம் எடுத்து கீழே போட்டு அதை மடிச்சு வைக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சூப்பருங்க. சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய பதிவு. பெண்கள் வந்து தனியாக வீட்டுல இருக்கும்போதோ ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றப்ப அவங்க புடவையெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, திரும்பவும் மடிச்சு வைப்பாங்க. ஏயா இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அது நிறைய ஃபீலிங்ஸை கொடுக்கும். ரொம்ப இதுக்காக இந்த ஷோ சொன்னேன், நான் இது பெண்கள் பேச போற ஷோ, ஆனா ஆண்கள் பார்க்க வேண்டிய ஷோ. போன் பனேகா உமாபதி பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். சாரி வந்து பார்த்தே பழசாயிடும் சார். ஓ, பார்த்தே பழசாயிரும். ஓ, ஏன்னா அடிக்கடி எடுத்து பார்க்கும் போது இதெல்லாம் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே பழசாயிடும். தீபாவளி பொங்கல்னு ஒண்ணு விடாம புடவையா எடுத்து பீரோல அடுக்குவாளுங்க. ஓகே, பார்த்தே பழசாயிரும். கட்டாமே பழசாயிடும். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓபன் பண்ணும்போது சேலை தலைமையில விடும்போது சனியன் இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. எங்க வீட்டுல 3 பீரோ இருக்கு. 1 தான் என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைகளுக்கும், 2 இது என் இது. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. சேலை கடையில பார்த்த மாதிரி தான் என் பீரோ இருக்கும். ஒரு புடவை அதுல இருந்து நான் உருவுனா கூட அதுல 1 கூட உழையாது. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா ஒவ்வொரு தடவை நான் துணி மடிச்சு வைக்கும் போதும் எங்க வீட்டுக்காரருக்கு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இதுக்கு உனக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்க போறான்னு தெரியல, இவ்வளவு அழகா பார்த்து மடிச்சு உள்ள வைக்கிறா. நாங்க இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. ஆனா இந்த ஷோவுக்கு வந்து நீங்க இந்த கேள்வியை கேட்டு இந்த பதில நான் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கு உண்மையாயிருச்சு. நீ விடுங்க, நீயா டீம் உங்களுக்கு சர்டிபிகேட் தருது. இவரை தேம்புட்டும் விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. அதாவது நம்ம காலேஜ்லாம் படிக்கும் போது நம்ம அக்கா எல்லாம் கட்டிட்டு போற சாரியை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் சார். அப்பெல்லாம் நிறைய சாரி இல்ல. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு மட்டுமே இவ்ளோ சாரி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது எனக்கு உலகத்துல அதை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். எப்ப மடிச்சு வச்சாலும் நான் ஒவ்வொரு சாரி இப்படி வச்சு பார்த்துட்டு தான் நான் வைப்பேன் உள்ள. என்ன நானே என்னையே பார்த்து ரசிச்சுப்பேன். ஒவ்வொரு சாரி எடுத்து இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? ஆக்சுவலா சாரியை பத்தி பேசல எக்ஸைட் ஆறாங்க. அந்த முகத்துல பாருங்க ஒரு 1000 வாட்ஸ். அவங்களுக்கு மைக்கெல்லாம் நம்ம சத்தம் வருது வரலாம் இல்ல, மைக் இங்கிட்டு போது இப்படி வச்சு பாப்பேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை புடவையோட வாசனை வந்து நமக்கு அதுல பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ் பண்ண மாதிரி நம்மளோட ஃபீலே வந்து டிஃபரெண்டா இருக்கும். சோ அதுவே நமக்கு வந்து ஒரு கிளுகிளுப்பை தரும் சார். நம்ம தாத்தா 12 பிள்ளை பத்தாருன்னா எப்படி? சேலை தான் காரணம். சேலை தாண்டா உலகத்திலேயே ரொம்ப செக்ஸியான ட்ரெஸ். எவ்வளவு சாரீஸ் மேடம்? 400+. இந்த என்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே சாரில இருந்து லாஸ்ட் வெட்டிங் டே சாரி வரைக்கும் நான் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல மனசு, நீ நல்லா இருக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.